அதிமுக உடைகிறதா, எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் உடைக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான பல செய்திகள் வந்திருக்கு. எல்லா கட்சி தலைவர்களுமே போய் முதலமைச்சர் விஜய் பார்க்கிறாரு. அதிமுக அப்படின்ற எடுக்கிறப்போ எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்திக்காம எஸ்பி வேலுமணியையும் சி.வி. சாரையும் சந்திக்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? விஜய் எப்படி பார்க்கிறாரு? பல கேள்விகள் வருது. நான் முதல்ல இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் இந்த கேட்குறதுக்கு ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னாடி தான் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் எல்லா சேனல்லையும் போகுது. தொல் திருமாவளவன் அவர்களை முதல்வர் விஜய் சந்தித்திருக்கிறார். அப்போ விஜய் அவர்களிடம் தொல் திருமாவளவன், நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்திக்க வேண்டும், இல்லை அவரை பார்க்குற திட்டமும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இது திருமா அவர்கள் சொன்னது இப்போ ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு முன்னுதாரணமாக அதுதான் பார்க்குறேன். இது வரைக்கும் தமிழகம் காணாது, அதாவது நீண்ட நாட்கு பின்பு இப்போ ஒரு முதல்வரானவர் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரையும் போய் எல்லா கட்சி தலைவர்களையும், எதிர்கட்சியெல்லாம் எல்லா கட்சி தலைவர்களையும் அவருக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள், எதிர்த்து நின்றவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக பார்க்கறது ஒரு நல்ல முன்னுதாரணமாக தான் பார்க்குறேன். அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்க, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பிளவுபட்டு விட்டதா அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக அது கிடையாது. இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் 47 பேர்ல 2 இதாக இருக்கிறாங்க, குரூப்பாக இருக்கிறாங்க. அதில் என்ன நிலைப்பாடு, இவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, எடப்பாடியார் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு, அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அவங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறாங்க. இவங்க இதுதான், அதாவது இது இருக்கே தவிர இதை தாண்டி எதுவுமே கிடையாது அங்கே. இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களும் சரி, அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்களும் சரி, எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் தான் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கிளியரா சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு சின்ன மனக்கசப்பு. ஒரு முடிவு எடுக்கிறதுல இருவேறு கருத்துக்கள் இருக்கு. அதனாலதான் 2 கருத்து இருக்கிறப்ப இவங்க ஒரு ஃபேக்ஷனா நிக்கிறாங்க, அவங்க ஒரு இதா நிக்கிறாங்க. இதுதான் இருக்கானே தவிர இது கூட கூடிய விரைவில் சரிப்படுத்தப்படும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன்.